friends, welcome to Lakshmi tutorial. Hi everyone. இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறது sexual reproduction in flowering plants chapter 2 in biology. So ஏற்கனவே நம்ம chapter 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். chapter 1 நீங்க பார்க்கலனா மறக்காம லக்ஷ்மி டுட்டோரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ எப்பப்பெல்லாம் நான் வீடியோஸ் போடுறேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ஸ். ஸோ ஃப்ளாரிங் பிளான்ஸ்ல எப்படி செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் நடக்குதுன்னு தான் இந்த லெசன்ல ஃபுல்லா பார்க்க போறோம். இன் டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் in plants happens through a flowers. So பிளான்ட்ஸ்ல வந்து செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் வந்து ஃப்ளவர்ஸ் மூலமா தான் நடக்குது. ஸோ ஃப்ளவர்ஸ் ஆர் நத்திங் பட் த மாடிஃபைட் ஸ்டெம். ஸோ ஸ்டெம் ஓட ஒரு மாடிஃபைட் பார்ட் தான் வந்து ஃப்ளவர்ஸ். ஓகே, இந்த ஃப்ளவர்ஸ்ல இருக்க ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ரெண்டு வேர்ல்ஸா பிரிக்கலாம். இது வந்து லேயர்ஸ் சொல்லுவாங்க. அவுட்டர் லேயர், இன்னர் மோஸ்ட் லேயர், அந்த மாதிரி வேர்ல்ஸ். ஒரு ரவுண்ட், ஒரு சுத்தி இருக்க ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, அதுதான் வேர்ல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அவுட்டர் வேர்ல்ட், நெக்ஸ்ட் இருக்கிறது இன்னர் வேர்ல்ட், நெக்ஸ்ட் இன்னர் மோஸ்ட் வேர்ல்ட். ஸோ இது மாதிரி ஒரு சர்க்கிளை தான் வேர்ல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. So essential words na it is important for the reproduction. So non-essential words na it is not important for the reproduction but it is important for the flower. So essential words la enna irukku paakalam. First, essential words of the flower such as androecium and the gynoecium help in the sexual reproduction of plants. So sexual reproduction க்கு ரொம்ப important ஆன two worlds தான் வந்து essential worlds சொல்றோம். First world வந்து androecium. So இந்த structure தான் androecium. So இத வந்து anther filament சொல்வாங்க. anther ஒரு பார்ட் இருக்கு, filament ஒரு பார்ட் இருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்த இந்த structure தான் வந்து androecium. இதுக்கு இன்னொரு நேம் வந்து stamen. ஓகே, இத வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃபிளவர். இதுதான் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃபிளவர் சொல்வாங்க. அண்ட் த கைனீசியம். ஸோ இங்க இருக்க சென்டர் பார்ட் இதுதான் வந்து கைனீசியம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கார்பல். CARPEL, கார்பல். இட் இஸ் a female reproductive part of a flower. Okay. So இது ரெண்டுமே it is very important for sexual reproduction. Okay, so it is called as the essential whorls. The typical structure of a flower contains essential whorls and non-essential whorls. எந்த ஒரு ஃப்ளவரை எடுத்து அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா கண்டிப்பா எசென்ஷியல் வேர்ல்ஸும் இருக்கும், நான் எசென்ஷியல் வேர்ல்ஸும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு பார்ட்டுக்குமே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நம்ம இப்போ பார்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் இங்க. ஸோ இந்த பார்ட் வந்து இது ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர். இங்க வந்து ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர். இந்த ஸ்டாக் வந்து எண்ட் இந்த ரெசெப்டக்கிள் or it is also called as thalamus. Okay, then the green structure வந்து it is called as sepals. So sepals இன்னொரு நேம் வந்து calyx. Next இந்த colorful structure வந்து it is called as petals. அப்படி இல்லைன்னா corolla. The other name is corolla. ஏற்கனவே சொன்ன மாதிரி this is a female part gynoecium and this is the male part of the flower androecium. So now we are going to see about non-essential parts of flowers. Sepals and petals are called non-essential whorls as they do not directly take part in reproduction. So non-essential whorls அப்படின்னா செப்பல்ஸும் பெட்டல்ஸும் தான். ஸோ இது வந்து டைரக்டா வந்து ரீப்ரடக்ஷன்ல எந்த ஒரு பார்ட்டும் எடுக்காது, எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாது. பட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் reproduction also. So என்னென்ன ஃபங்க்ஷன், செப்பல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, பெட்டல்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். So this green color structure இதுதான் வந்து sepal and colorful structures இதெல்லாம் வந்து petals. Okay, first sepals பார்க்கலாம். Sepals protect their inner delicate whorls during bud condition. Okay,
செப்பலோட ஃபங்க்ஷன் என்ன ஆக்சுவலா ஒரு ஃப்ளவர் வந்து பட் ஸ்டேஜ்ல இருக்க போது உள்ள இருக்க எல்லா பார்ட்ஸையுமே வந்து இதுதான் கவர் பண்ணியிருக்கும். இந்த செப்பல்ஸ் கவர் பண்ணி இருக்கும். ஸோ இதுக்கு அப்போ வந்து ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் ஆகும். பட் ஸ்டேஜ்ல அந்த பட்டை ப்ரொடெக்ட் பண்றதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து செப்பல்ஸ்க்கு இருக்கு. And also perform photosynthesis if they are green in color. So இது most of the plantsல நீங்க sepals பார்த்தீங்கன்னா green colorல இருக்கும். அப்போ வந்து அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா photosynthesis இருக்கு. So green color parts of the flower will have chlorophyll. அதனால இங்க sepalsல வந்து என்ன இருக்கு, photosynthesis use ஆகும் sometimes, and the main function of the sepal is to protect the bud protect பண்றது தான் அதோட ஃபங்க்ஷனே. ஸோ செப்பல்ஸ்க்கு வந்து இன்னொரு நேம் வந்து calyx. So the other name for sepal is calyx. So இது எல்லாமே வந்து மிடில் ஸ்கூல்ல நீங்க படிக்கும்போது செப்பல்ஸ்ன்னு படிச்சிருக்கலாம். பட் இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டேர்ம் தான் யூஸ் ஆகும். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ல படிக்கணும்னா it is a calyx. Sepals is also called as calyx. So next நம்ம பார்க்க போறது petals. Petals when they are colored attract insects for pollination. It is also called as corolla. So petals ஓட இன்னொரு நேம் வந்து corolla. So petals எல்லாமே பாத்தீங்கன்னா most of the flowersல petals எல்லாமே brightly colored இருக்கும். நல்லா பிரைட்டா கலர் இருக்கும். ஏன்னா அந்த bright color மூலமா it will attract the insects. So insect like honeybees get attracted. அந்த attraction நடந்து honeybees வந்து nectar collect பண்ண வரும்போது it helps in the pollination of the flower. அது மூலமா pollination வந்து help பண்ணுது. Pollination என்ன? Transfer of pollen grains from the anther to the stigma. So when the honeybee வந்து இங்க nectar எடுத்து குடிக்கும்போது suck பண்ணும்போது அதுக்கு தெரியாம அதோட உடம்புல pollen grains எல்லாமே ஸ்டிக் ஆயிக்கும். அது வேற ஃப்ளாரை விசிட் பண்ணும்போது அந்த pollen grains எல்லாமே drop ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பாலினேஷனுக்கு இன்செக்ட் இருக்கணும். அந்த இன்செக்ட் அட்ராக்ட் பண்றது வந்து கொரோலா. ஸோ கொரோலா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பிரைட்லி கலர்டு. ஸோ நான் எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்ல வந்து செப்பல்ஸும் வரும், பெட்டல்ஸும் வரும். நம்ம இப்போ வந்து செப்பல்ஸோட ஃபங்க்ஷனே பார்த்தோம், பெட்டலோட ஃபங்க்ஷனே பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போறது எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர். So essential words of flowers. So essential very important அர்த்தம். எந்தெந்த வேர்ட்ஸ்ல வந்து sexual reproductionக்கு importantனா androecium and gynoecium. So androecium and gynoecium are called as essential or reproductive words of the flower. So இந்த androecium and இந்த gynoecium it's very important for reproduction. So it is called as essential, important, essential and important. அப்படி இல்லைன்னா reproductive words of the flower. Androecium produce pollen grains containing male gamete and gynoecium produce ovules which are female gametes. So androeciumல இருந்து male gamete, that is nothing but pollen grains எல்லாம் இங்க ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து மேல் கேமெட் சொல்லுவாங்க. pollen grains அது ப்ரொடியூஸ் ஆகும். கைனீசியம்ல வந்து ஓவியூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ஓவியூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது எல்லாமே வந்து ஃபீமேல் கேமெட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ androecium and gynoecium is very important for reproduction, sexual reproduction. So androecium will produce pollen grains, gynoecium will produce ovules. Bisexual flowers contain both whorls. So bisexual flowers ல வந்து both whorls இருக்கும், while unisexual flowers contains either of them. So இது ரெண்டுமே, இது ஒரு whorl, இது ஒரு whorl. So இது வந்து ரெண்டுமே வந்து bisexual flowers இருக்கும். Both androecium and gynoecium will be present in the bisexual flowers. But unisexual flowersல either ஒரு flowerல androecium இருக்கும், இன்னொரு flowerல தனியா gynoecium இருக்கும். அதனால அதோட whorls வந்து வெறும் 3 தான் இருக்கும். எப்படின்னா first calyx, second corolla, third வந்து
ஆண்ட்ரீஷியம் இருக்கும். பட் பைசெக்சுவல் ஃபிளார்ஸ்ல வந்து ஆண்ட்ரீஷியம் இல்ல கைனீஷியமா இருக்கலாம். பைசெக்சுவல் ஃபிளார்ல வந்து ஃபர்ஸ்ட் கேலக்ஸ், செகண்ட் வேர்ல் கொரலா, தேர்ட் வேர்ல் வந்து ஆண்ட்ரீஷியம் அண்ட் ஃபைனல் ஃபோர்த் வேர்ல் வந்து கைனீஷியமா 4 வேர்ல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அகைன் ஒன் மோர் டைம் ஸோ இது வந்து பைசெக்சுவல் ஃபிளார்ல ஃபர்ஸ்ட் வேர்ல் வந்து கேலக்ஸ், செகண்ட் வேர்ல் வந்து கொரலா, third வேர்ல் வந்து ஆண்ட்ரீஷியம் அண்ட் ஃபோர்த் வேர்ல் வந்து கைனீஷியம். இது வந்து பைசெக்சுவல் ஃபிளார்ஸ்ல இது இருக்கும். ஸோ யூனிசெக்சுவல் ஃபிளார்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேர்ல் ஆண்ட்ரீஷியம் இருக்கும், செகண்ட் வேர்ல் ஃபர்ஸ்ட் வேர்ல் வந்து கேலக்ஸ், செகண்ட் வேர்ல் வந்து கொரோலா அண்ட் தேர்ட் வேர்ல் வந்து ஆண்ட்ரீஷியமா இருக்கலாம் இல்ல கைனீஷியமா எதுவானாலும் இருக்கலாம். அது வந்து யூனிசெக்சுவல் ஃபிளார்ல பார்க்கலாம். ஸோ பைசெக்சுவல்ல ரெண்டுமே ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் இருக்கும். யூனிசெக்சுவல் பிளான்ட்ல தேர்ட் வேர்ல்ல எய்தர் ஆண்ட்ரீஷியம் இருக்கும் இல்ல கைனீஷியம் இருக்கும். Each individual member of andrecium is called as stamen and consists of anther and filament. So இப்போ இங்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த full structure. So இந்த சென்டர் பார்க்காதீங்க, இது வந்து ஃபீமேல் பார்ட் இங்க இருக்குது. So இந்த full structure தான் andrecium சொல்வாங்க. இதுல ரெண்டு பார்ட் இருக்கு. மேல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து anther சொல்வாங்க. இது வந்து ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஸ்டேமன்ஸ் ஃபிலமெண்ட் சொல்வாங்க. இது ரெண்டுமே சேர்ந்துதான் ஸ்டேமன். So this is anther and this is filament. இது full பார்ட்டுமே வந்து stamen or andrecium. Okay, anther produce haploid pollen grains. So antherல இருந்து haploid pollen grains produce ஆகுது. So இங்க இருக்க female part பாத்தீங்கன்னா இங்க வந்து சோலன் பார்ட் இருக்கு, இது வந்து ஓவரி. இந்த ஓவரி, இந்த வந்து லாங் டியூப் மாதிரி இருக்கிறது வந்து ஸ்டைல் அண்ட் இங்க இருக்கிறது வந்து ஸ்டிக்மா. ஸோ இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் வந்து கார்பல் இல்ல கைனீஷியம்னு சொல்வாங்க. ஸோ திஸ் இஸ் ஸ்டிக்மா, STIGMA, stigma. This is style, STYLE, and this is ovary. So நம்ம என்ன பார்த்தோம், the gynoecium will produce gamete, ovules பார்த்தோம். So இந்த ஓவரிக்குள்ள சின்ன சின்னதா இருக்கிறது தான் ovule. Ovules, நிறைய இருந்தா ovules. So this is the structure of the gynoecium. So stigma, style, ovary, ovules. So இந்த வீடியோவோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷ்மி டியூட்டோரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.